வணக்கம் எல்லாருக்கும். ஸ்டார்டிங் வந்து நான் என்னோட கிராட்டிடியூட், என்னோட நன்றியை எல்லாருக்கும் சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு சின்ன இன்சிடென்ட் ஷேர் பண்ணுறேன் மூவியில் நடந்தது. சொல்லி கூடையே பழங்கினிய செவ்வாழ, நீ வந்து படம் எடுக்கணும்னு நினைக்கும் போது கனவுல நான் வந்திருக்கலாம். இல்லை பெட்டியை தூக்கிட்டு ஸ்பாட்டுக்கு போகும்போதாவது நம்ம கூட நம்ம ஏரியா பையன் ஒருத்தர் இருக்கானேன்னு கனவுல வந்திருக்கலாம். இல்லை எடுத்து முடிச்சதுக்கப்புறமாவது ஏதாவது ஒரு 2 காமெடியை போட்டு விடலாமல் கூட அப்போ கூட என்னை யோசிச்சிருக்கலாம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சுக்கு வீட்டுக்கு வந்த பார் செவ்வாழ. ஆனால் அங்கெல்லாம் நீ நல்லா தலையா தமிழில் பேசின, உன்னை நம்பித்தலையா வந்தேன். இங்கே வந்தவளே பட்டக்கல் இங்கிலீஷில் வச்சுக்கிட்டேயா, எவ்வளோ பெரிய ஆளியாளி. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பா ஸோ நான் வந்து என்னோட டேரக்டர் ஜானனன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜானனை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அப்பா அந்த மாதிரி என்னது என்னோட சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தெரியுன்றேண்ணே. என்னோட சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஜானனனை தெரியும். இந்த மாதிரி அப்பாவோட ஸ்டூடெண்ட்டாக அப்பாவோட கலீகா பார்க்கும் போதே இந்த மாதிரி ஆர்பிஎஸ் அண்ட் யூரிடேஸ் படத்தில் ஆக்சுவலி நானே ஒரு சின்ன பார்ட் பண்ணியிருப்பேன் அவங்க மேக் பண்ண அந்த ஷார்ட் ஃபிலிமில். அப்போதுலேருந்து எனக்கு தெரியும். ஸோ நல்ல ராப்போர்ட் எல்லாருக்கூடையும். அதுக்கடுத்து என்னோட கேமராமேன் ரிஜ்வான் ப்ரோ, அவர் கூட வந்து அப்போ தான் கற்றுக்குறோம் அந்த ஃப்ரேமில். இப்படி தான்டா பார்க்கணும், இப்படி தலையை குனிடா, இப்படி தான்டா பார்க்கணும் அப்படின்ட்டு. அவர் கூட அந்த ஃப்ரேம் ஒர்க்கு, அந்த ஸ்டேஜிங் ஒர்க் எல்லாமே புதுசாக சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்க. அதுக்கடுத்து என்னோட மியூசிக் டைரக்டர். அதாவது எப்படின்னா, இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஆக்டராக வேலை பார்த்ததை விட வந்து ஒரு அசோசியேட் டேரக்டராக வேலை பார்த்தது தான் ஜாஸ்தி. எல்லாம் டெக்னிக்கல் ஒர்க்லேயும் வந்து நிறையா நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது வேற பாதி. நான் ஒரு 3/4 ஒரு மியூசிக் டைரக்டராகவே ஆயிட்டேன் அவர் கூட நான் உட்காந்து. அதுக்கடுத்து என்னோட எடிட்டர் அஸ்வின் ப்ரோ கூட நாங்கள் நிறைய நேரம் ஒர்க் பண்ணி கட் ஒர்க் எல்லாமே போய் அது எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதுக்கடுத்து என்னோட சார், இவர் தான் வந்து ஆக்சுவலி நான் எடிட்டிங் படிச்சிருக்கேன் என்னோட சார்கிட்ட, மேக்ஸ் எக்ஸ்பர்ட் இன்ஸ்டியூட்டுன்னு சொல்லிட்டு. சார் தான் வந்து படத்தோட கலரிஸ்ட், எல்லா ஒர்க்குமே பக்காவாக போய் செம்ம ஷார்ப்பாக போச்சு இவங்க கூட. அதுக்கடுத்து என்னோட கோ ஆக்டர்ஸ் ரிஷி, விமல், 2 பேருமே வந்து பயங்கரமான டான்சிங் இன்ஃப்ளூயன்சஸ். ரொம்ப கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். சூப்பராக இருந்துச்சு அவங்க கூட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கடுத்து எங்கள் படத்தோட ஹீரோயின் நிவேதா. அண்ணன் வேண்டுகோள்னால் என்னுடைய ஹீரோயின் நிவேதா தினேஷ். அவங்க கூடயும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். ஆக்டிங்ண்ணே. ஸோ வந்து வந்திருக்கிற இந்த சீஃப் கெஸ்ட் ரோபோ சங்கர் அண்ணன், ராஜன் சார், மிச்சம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நான் வேறு யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. பேரரசு சார், உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஜார்ஜ் விஜய் மாமா வந்து இப்போ தான் தெரியும் ரீசெண்டாக. ஆனால் முன்னாடி இருந்தே விஜய் டிவியில் வந்து ரோபோ சங்கர் அண்ணன் மாமா எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி, அப்பா சொன்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கே அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான். ஸோ வந்து அதை பார்க்கும்போது பயங்கரமாக ஃபன்னாக தான் இருக்கும், செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ எங்கள் படத்தில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஆரம்பிக்கிறோம். ஷூட் ஆரம்பிக்கும் போது வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கே நம்ம ஆளுக்கு கால் ஷீட் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேவே ஃபைட்டு. கேரக்டர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, எல்லாமே சொல்லிட்டாங்க. சரி கொஞ்சம் கேரக்டருக்குள்ளே நாங்கள் ஊறி டுவெல் ஆகி அப்படி போகணுன்றதெல்லாம் இல்லை. நாளே சண்டை காய்ச்சி அடித்தாதான் வேலைக்காகுன்றார் அவர். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து நானும் என்னோட கோ ஆக்டர் ரிஷியும் இருக்கோம். எங்களுக்கு தான் வந்து ஃபைட் சீன் போய்கிட்டு இருக்கு. நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் கேமரா, நியூ ஆக்டர்ஸில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா ஃபேஸ் பண்ணுறோம். ஃபேஸ் பண்ணிவிட்டு எல்லாமே நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கிட்ட அடித்து பறக்கிறோம், இங்கிட்ட அடித்து பறக்கிறோம். என்னடா நாளே இப்படி இருக்குது வேலை அப்படின்னு பார்க்குறோம். இதில் என்னென்னா எங்களோட கேமராமேன் அப்போ தான் சவுதி அரேபியாவிலேருந்து வராப்பில். அவர் ஜெட்லாகில் ஒரு பக்கம் பறக்கிறாரு. ஸோ வந்து அது ஒரு பயங்கர கொடூரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த ஃபர்ஸ்ட் டே. பட் ஆனால் அந்த திங்ஸ் எல்லாமே வந்து எனக்கு பர்சனலாக கற்றுக் கொடுத்துச்சு. அப்படின்னா இந்த திங்கை எப்படி பண்ணணும், அதை கரெக்டாக பண்ணணுன்ற இருக்கிற பேனிக்கை விட கொஞ்சம் பேஷண்ட்டாக காமாக அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத பொறுமையாக பார்க்கலான்னு தான் இது நான் கற்றுக்கிட்டது. அண்ட் வித் த ப்ரெஸ் அண்ட் மீடியா, தயவு செஞ்சு எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மூவி நீங்கள் எல்லாருமே பார்க்கணும், எல்லாருக்குமே நீங்கள் ப்ரொமோட்டும் பண்ணணும். எல்லாரும் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ.
பேசி முடிச்சிட்ட பிறகு ஆடியோ லான்ச் வந்து நடக்க இருக்கு. ஸோ குடும்பப்பாங்கான கதைகள் ப்ளஸ் மாஸ் படங்கள் அப்படின்னாலே நமக்கு கொடுத்தது பேரரசு சார் தான். பேரரசு அப்படின்றது ஒரு பெயர் அல்ல, மாஸ் திரைப்படத்திற்கான வரையறை அப்படின்னு தான் சொல்லணும். சார் படத்தை வாழ்த்தி வாழ்த்து. ஒரு வழியா மைக்கை கொடுத்துட்டாங்க. ஆமாம், ஆக்சுவலி நானும் மதுரைக்காரர் தான். ஆமாம், முதல்ல சரவணன் வந்து அப்படி கொஞ்சம் கூப்பிட்டாரு. ஆக்சுவலாக இன்றைக்கி காலைல ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. நம்ம வரலேன்ட்டேன், இன்றைக்கி இல்லாத ஊருக்கு போகிறேன்ப்பான்ட்டேன். அப்புறம் திருப்பி சொன்னார், சார் எல்லோரும் மதுரைக்காரங்க சார். சரி, மதுரைக்காரன் சொல்லும்போது அந்த பாசக்காரங்க இல்லை, சரி வந்துருச்சு. சரி நாளைக்கு காலைல ஊருக்கு போய்க்குவோம் அப்படின்ட்டு நினச்சேன். பேசி முடிச்சு கிளம்பிடலாம் போல இருக்கு. ஆக்சுவலி இந்த விழாவை வந்து நீ மதுரையிலே வச்சிடலாம் சார். ஏன்னா இங்கே நான், ராஜன் சார், அன்பு செல்லியன் சார், நீங்கள் உங்களை சேர்க்க மாட்டேன், எல்லாம் பங்கு வேறு மாதிரி கேஸாக இருக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் பத்திரிக்கையாளர் நீங்கள், நம்ம தான் இங்கே சென்னையில் இருக்க ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். மற்ற மேலே இருக்க எல்லாருமே மதுரை கோஷ்டி. இங்கே அவங்க கூட வந்து வாழ்த்து வந்திருக்கு பாதி பேர் மதுரை கோஷ்டி, எல்லாம் கோஷ்டி தான். அப்போ இது எதுக்கு நீங்கள் இங்கே வைக்கிறிய? நீங்கள் அங்கேயே வச்சு தான் செலவு மிச்சம் உங்களுக்கு. நாங்கள் அங்கே கொஞ்சம் பேர் தானே அங்கே வந்துருக்கோம், வேனில் போட்டு பஸ்ஸை பிடிச்சி எங்களை ஏற்றி வந்துருக்கலாம் இங்கே. அதனால் நல்ல எல்லாம் குடும்ப விழா அப்படின்னாங்க. அது அப்படியே இருக்குது. ஒரு காது குத்து கல்யாணத்துக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. மேடம் சொன்னாங்க பிடிச்சிரு மேடம். ஆமாம், திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி இப்படிலாம் எடுத்து மதுரையில் விட்டுட்டிலே அப்படின்னாங்க. லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஆனால் நம்ம தளபதி மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டார். அப்போ மதுரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியாமல் போயிடும். அப்படிங்கிறனால அந்த மதுரை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம். ஆனால் இது பரவாயில்ல, நீங்கள் வந்து மதுரை 16 அது போதும், 18 ஏற்பட்டு இருக்குது. இப்போ மதுரை 60ன்னு வச்சுருக்கணும், எல்லாம் அவ்வளோ இருக்குது இங்கே. ஆள் கணக்கு பாரு எண்ணி வச்சுருக்கலாம் நீங்கள். ஓகே, இங்கே 16 ராசி தான். 16 வயதுலே வருஷம் 16, இப்போ மதுரை 16. ஓகே, ஒரு நாள் ராசி தான், 16 நாள் ராசி தான். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் நான் வந்து ட்ரெய்லர் சாங் பார்க்கும்போது குறிப்பாக ஒருத்தர் நான் பாராட்டணும்னா கேமராமேன் ரிஜுவான் சார், சூப்பர் சார். நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் பெயிண்டிங் மாதிரி இருக்குது. நம்மளுக்கு இந்த ஒரிஜினல் எங்கே ஒரிஜினல் டோன் ஒரு கேமரா காட்டுறாரோ அவர் சிறந்த கேமராமேன். ரோட்டில் வந்து ஈரமாக இருக்குன்னா அந்த ஈரத்தை உணர முடியுது எங்களால், கரெக்டு தானே? அதுதான் கேமரான்னு ஒர்க்கு. ஒரு கத்தி, அது பல வகையில் மதுரைக்காரங்க இல்லை, பல வகையில் கத்தியை கட்டுவாங்க. ஆமாம், கசாப்பு வெட்டுற கத்தி, கோழி வெட்டுற கத்தி, ஆளை வெட்டுற கத்தி, டிசைனாக இருக்கும். எடுக்கும்போது தெரிஞ்சுவோம், ஓகே இது ஆளை வெட்டுறதுக்கு, ஓகே இது கோழி வெட்டுறதுக்கு, இது விறகு வெட்டுறதுக்கு. இப்படியே அந்த கத்தியே விதவிதமாக வச்சுருக்கோம் மதுரைக்காரங்க. நம்ம அங்கே பழகுனாலும் தெரியுது நம்மளுக்கு. அது மாதிரி ஒரு கத்தியை எடுக்கும்போது அந்த கத்தியோட அந்த கூர்மை எங்களுக்கு பயம் வரணும், அந்த கத்தியை கைப்பட்டால் வெட்டிடுமோன்ட்டு. அதை நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க சார் 2 மணி நேரத்தில். அப்புறம் மியூசிக், இதில் என்னென்னா இந்த மற்ற எத்தனையோ ஆடியோ ரிலீஸ் பார்த்துருக்கோம், இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. முழுக்க சினிமா இங்கே கோடம்பாக்கம் வாசனையும் இல்லாமல் முழுக்க மதுரை மண் வாசனையோடு எல்லா டைரக்டரு, கேமராமேன், மியூசிக் டைரக்டரு, நடிகர், இந்த கதாநாயகி, அது அத்தை பொண்ணு மாதிரியே இருக்குது.
இங்கே நம்ம மற்ற படத்தில் பார்க்கும்போதெல்லாம் மற்ற பொண்ணு மாதிரி இருக்கும். இது பார்த்தா அத்தை பொண்ணு மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கதாநாயகன் நினைக்கல. சரி ஓகே, ப்ரொடியூசர் வீட்டில் சொந்தக்கார பொண்ணு கூட்டு வந்துருக்காங்க உங்களுக்கு நினச்சேன். இங்கே சொல்லும்போது தான் அவங்க பார்த்தா அவ்வளோ கருப்பா கலையா. ஆமாம், ஊரில் பழங்காமல் வந்துருச்சு. அப்போ சைட் அடிச்சு தெரிஞ்சுக்கோம்ல கோயிலில், அந்த மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஹீரோ ஜோரம் விஜய். ஜுரம் ஜுரம் எங்களுக்கு ஜுரம் வந்துச்சு. இப்போ நிறைய ஹீரோக்கு ஜுரம் வந்துடும். இப்போ என்னடா பிடிச்சிட்டு ஆள் இறக்கிட்டாங்களேன்ட்டு. நிறைய படங்களில் பெரிய பெரிய ஹீரோக்கெலாம் மதுரக்காரன் நடிச்சிருக்காங்க. நான் யாரா மதுரக்காரன்டா அப்படின்பாங்க. ஏய் மதுரக்காரண்டி என்பாங்க. டேலாக்கு மட்டும்தான் மதுரக்காரனாக இருக்கும், மூஞ்சி மதுரை தெரியாது எங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு மதுரக்காரன் சொல்லும்போது அந்த முகத்துலேயும் அந்த மதுரை கலை இருக்குல்ல, அவ்வளோதான் மதுரக்காரனாக தான் உங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. மற்ற ஹீரோ தான் பார்ப்போம் நாங்கள். டேலாக்கு மதுரக்காரன் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவோம். நம்மள வந்து இந்த விஜய்ங்கிறது லிஸ்ட் நிறையா இருக்குது. நீங்கள் அடுத்த விஜய் அப்படின்னு சொல்ல வேணாம், ஒரு தனி ட்ராக்கில் வரட்டுங்கிறேன். விஜயகாந்த் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார். தளபதி விஜய் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார். அருண் விஜய் அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு. விஜய் ஆண்டனி அவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு. விஜய் சேதுபதி, இப்படி நிறைய விஜய்கள் இங்கே வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அந்த வரிசையில் எப்படி விஜய்க்கு ஒரு ரூட்டு, விஜய் சேதுபதி ஒரு ரூட்டு, அதே மாதிரி நீங்கள் ஒரு மதுரை ரூட்டில் போட்டு பெரிய ஒரு ஹிட்டை கொடுங்க. அப்புறம் இந்த யூனிட்டு 1980 ஒருதலை ராகம்னு படம் வந்துச்சு. மிகப்பெரிய ஹிட், 1 வருஷம் ஓடிச்சு. அதில் எல்லாம் புதுசு. இதே மாதிரி தான் சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் ப்ரொடியூசர் புதுசு, டைரக்டர் புதுசு, எடிட்டர் புதுசு, நடிகர் எல்லாமே புதுசு, ஒருத்தரோட பழைய முகம் இல்லை. அப்படி ஒரு படம் வச்சு அதில் தான் இன்றைக்கி நம்ம தலைவர் டிஆர் அதில் புதுசு. இன்னைக்கு எல்லாம் புதுசாக இருந்து பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தின படம் தான் ஒருதலை ராகம். அதே மாதிரி இந்த மதுரை 16 எல்லாமே புதுசு, ஆனால் பண்ண போது ரவுஸ். அப்போ சம்பளம் பஞ்சு போடுவோமே என்ன, அதனால கூட போகுது ஹீரோவுக்கு ஒரு மவுஸ். இந்த டீரை சொன்ன உடனே வருது அப்படியே. அதனால் அப்புறம் பவுஸு, அதுக்கப்புறம் நீங்கள் சார் குடிசை சார் ரொம்ப புள்ள ஏங்கி கிடக்கு ரோபோ. நீங்கள் ஒரே ஊருக்காரங்க, ஒரே காலேஜ் படிச்சிருக்கவங்க, நிறைய விஷயங்கள் வெளியே மறைச்சிட்டாரு, நாகரிகங்கதி மறைச்சிட்டாரு நிறைய. அப்புறம் தனியாக நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஓகே, நான் ஒய்ஃப் வேறு இருக்காங்க. மதுரை வேறு, மதுரைனாலே மீனாட்சி ஆட்சி தான். மதுரை மீனாட்சி ஆட்சி மட்டும் இல்லை, அது ஆன்மீக மண் மட்டும் இல்லை, வீர மண்ணுவாங்க, பாச மண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தா மதுரைங்கிறது வீரமண் பாசமண், அதனோட நன்றி மண்ணாக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா இவர் ஒருத்த விட்டு வைக்கல ப்ரொடியூசரு. அவங்க பிரசவம் பார்த்தாலும் ஒரு நர்ஸு டாக்டரு அதை மட்டும் சொல்லவர். அவங்க தான் எனக்கு பிரசவம் பார்த்தா அந்த டாக்டருக்கு நன்றி மட்டும் சொல்லவர். எல்லாம் சொல்லிட்டாரு. பார்ப்பார், அவரை விட்டுட்டேன் அப்படிப்பார். நீ வாடா, ஏய் கார்த்திக் நீ வாடா. இது கடைசியாக எல்லாம் கேமரா எல்லாம் இங்கே வாங்க கூட்டிருக்கணும். எல்லாம் இங்கே நின்று நன்றி சொல்லியிருக்கலாம். ஆமாம், செக்யூரிட்டி அவர் கூப்பிட்டுருக்கலாம். எப்போ மதுரைங்கிறது இது வீரமண் பாசமண்ணும் கூட அது ஒரு நன்றியுள்ள மண் போல இருக்கு. ஆமாம், இவருக்கு போட்டியாக அவர் யார் டைரக்டர் ஜான் தாமஸ். அவர் லிஸ்ட்டு போட்டார். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டில் இது பேனா வாங்கியிருப்பார்ல கடையில், கடைக்காரனுக்கு இந்த பேனா கொடுத்த கடைக்காரனுக்கு அங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் அவர் லிஸ்ட்டு போட்டார். நம்மளுக்கு சரி விடிஞ்சிரும் போலுக்கு இன்னைக்கு. இவர் ப்ரொடியூசர் பேசிட்டு நாங்கள் என்ன போயிட்டே இருக்குன்னு நினச்சிக்கிருக்கோம். முடிச்சுட்டு வராரு ரோபோ சார், அவர் நம்ம அனுப்பிச்சிட்டேன், திருப்பி சாலை போட்டு திருப்பி பேச வச்சுட்டார். நான் என்னடா அது திருப்பி முதல்ல இருந்தா? ஆமாம், நான் தாரணியை மறந்துட்டேன். ஓகே, நீங்கள் உண்மையில நன்றி. இவங்க பாருங்கள், அவர் ஸ்டூடெண்ட், அவங்க நன்றியை கட்டுறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. அப்படியா?
எனக்கு தெரியும் வாணி பூச்சி தெரியாது சார். நீங்கள் வாணி பூச்சான்னு ஏதாவது சொல்லி ராணி பூச்சி சொல்லிக்கிருப்பீங்க. எங்கே இழுத்துட்டு வர ஒரு ரோபோட்டை பார்த்து பேசணும். ஓகே, டோட்டலாக இந்த மதுரை 16 மிகப்பெரிய வெற்றி அடைந்து இதில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் மிகப்பெரிய பேர் வரணும். இதில் ஒர்க் பண்ண கேமராமேன், எடிட்டரு அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு பேர் வரணும். நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு தடவை வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் பெரிய மேலே போயிட்டாங்க. ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் ஆகிட்டார், கேமராமேன் பெரிய கேமராமேன் ஆகிட்டாப்ல, மியூசிக் டேரக்டர் பெரிய வேலை ஆகிட்டார், டைரக்டர் பெரிய வேலை ஆகிட்டார், ஹீரோலாம் ஒரு 4-5 வருஷம் பிஸியாக இருந்தார் அவர். அதே ஒரு தடவை எப்படி வெற்றி அடைஞ்சிச்சோ ஒரு புது யூனிட்டு, அதே மாதிரி இந்த புது யூனிட்டு ஒரு மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு தொடர்ந்து அடுத்து மதுரைக்காரன் மட்டும் வைக்காமல் தஞ்சாவூர்காரன், கும்பகோணக்காரன், திருச்சிக்காரன் எல்லாரையும் நீங்கள் அரவணைச்சு போங்க. நன்றி, வணக்கம். என்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கொஞ்சம் வீட்டில் நெருக்கமாகவே இருந்தனால, பட் ஆனால் இந்த ஜோக்ஸை பாட்டு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கும், ப்ளஸ் என்னோட டேடி என்னோட மம்மி வந்து என்னோட இந்த மாதிரி ஹி கேன் ஆக்ட், என்னால் முடியும், இவனுக்குள்ளே இந்த திறமை இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லாரும் ஆவலோட காத்துட்டு இருந்த தருணம், அந்த நொடியை இப்போ நம்ம அடைஞ்சிருக்கோம். மதுரை 16 படத்துடைய இசைத்தட்டை சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட மதுரை 16 படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள். ஜேஎஸ் பிலிம்ஸ் திருமதி ஸ்ரீதேவி சின்னையா அவர்கள் மற்றும் திரு ஜீன் வில்லியம்ஸ் அவர்கள் தயாரிப்பில், ஜான் தாமஸ் அவர்கள் இயக்கத்தில், ஜெரோம் விஜய் ஹீரோவாக பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லராக உருவாகி இருக்கும் திரைப்படம் மதுரை 16. மதுரை 16 படத்தின் இசைத்தட்டை சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்தது அந்த சினிமாவில் வந்து நம்மளை சிரிக்க வைக்கிறது அப்படின்னும் பொழுது அங்கே டேக் எடுத்துக்கலாம், கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம். பட் அதெல்லாம் தாண்டி சினிமா இல்லைனாலும் ரியல் வாழ்க்கையில் அவர் பக்கத்தில் இருந்து உட்காந்திங்கன்னா தெரியும், 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் சிரிச்சிட்டே இருப்பீங்க. அவரால் வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயும் காமெடியும் வந்து கொட்டாமல் அவரால் இருக்கவே முடியாது. மேடையில் இருக்க நாங்கள் எல்லாருமே அங்கே இப்படி தான் சிரிச்சிட்டு தான் இருக்கோம், அப்படியே சைலண்ட்டாக அப்பப்போ. ஸோ அந்த மாதிரி தன்னை சுற்றி இருக்கிற இடத்த லைவ்லியாக எப்போவுமே வந்து வச்சிருக்கக்கூடிய மிக சிறந்த நடிகர் திரு ரோபோ சங்கர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். மதுரை 16 எங்கள் பகுதியை சார்ந்த ஒரு படம். நான் மதுரை அழகரெட்டி தான், அவரும் பிரதரும் அழகரெட்டி தான். ஸோ மதுரையை சுற்றி என்ன ஒரு அழகான விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது, அதை பற்றி ரொம்ப அழகாக அந்த படம் வந்து உங்களுக்கு சொல்லும். அதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே பறை இசை வாசித்த அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா பறை இசையில் வந்து இப்போ பெண்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியறதில்ல. இப்போ கல்லூரி மாணவர்கள் மாணவிகள்லாம் வர்றாங்க. பட் அவ்வளோ அழகாக வாசித்த அந்த அந்த கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம், பறை கலைஞர்களுக்கு. அடுத்து சுமையா, உனக்கெல்லாம் யாருமா சுமையான்னு பேர் வச்சது? செமையான்னு வச்சுருக்கலாம். இதெல்லாம் நீங்களாம் சுமையா இருப்பையா இருக்காது. ஆனால் எடுத்தோன்னு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைட்டில் இன்னும் போயிருக்கோம். மதுரை 16 திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சென்னை 16 என்று கூறி கலகலப்பாக ஆரம்பித்தார் சுபையா அப்படின்னு நீ தான் நேரம் போயிருக்கோம், எனக்கு தெரியும். ஆமாம், அதனால் ரொம்ப வருஷமாக அவங்களோட ஷோஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். அதனால் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து ஜீன், என்னங்க மேடையில் ஏறு 50 பேர் ஹீரோ வரந்தால் என்னங்க செய்யுது? ஒரு ஆள் ஹீரோ வந்தால் பரவாயில்ல. அங்கிட்டு பார்த்துங்க மியூசிக் டேரக்டர் பாருங்கள், ஒரு வித்தார்த்த மாதிரி இருக்கார். அங்கிட்ட கேமராமேனை பாருங்கள், அவர் வந்து நம்ம இன்னொரு ஆர்டிஸ்ட்டு, அவரை மாதிரி அப்படி மலையாள ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படியே இருக்கார். அதே மாதிரி இங்கிட்டு ஒரு பரத்து, பின்னாடி ஒரு பரத்து. என்னங்க எடிட்ரு பாருங்கள். எடிட்டரை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன தெரியுங்களா, 5 கூட்டினா எவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், 5 கூட்டினா ஒரு 8 வரும் தம்பி, 4 இழுப்பு இழுத்தோம்னா 9 கொண்டாந்துடலாம் அப்படிம்பாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம், 5 கூட்டினா எவ்வளோ சார் வரும்? இல்லைங்க, இருக்கிறத பார்த்தா ஐசியூவில் தான் இருக்குது 5 கொஞ்சம் அப்படி இப்படின்னு முக்கி ஒரு 9:45 வரையும் தலையிடலாங்க. ஒரு லாயரை கேட்குறோம், சார் 5 கூட்டினா எவ்வளோ வரும்?
சார் போன இதில் தான் நம்ம வந்து கரெக்டாக 9 ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே சார், அதே சொல்லிடுங்க. 5 கேட்டால் 9 தான் அப்படின்பாங்க. ஒரு எடிட்டர்கிட்ட கேளுங்க, 5 இங்கே விட்டுனா எவ்வளோ வரும், உங்களுக்கு எவ்வளோ வரணும்னு சொல்லுங்கள், அவ்வளோ வர வச்சுருவோம். எங்கே தூக்கணும்னு சொல்லுங்கள், தூக்கிடுவோம். எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. சிஸ்டர், மெயின் சிஸ்டரே அவர் தான். ஏன்னா நாங்கள்லாம் ஆரம்பத்தில் நிறைய படங்களில் பாதிக்கப்பட்டிருக்கேன். குடும்பத்தோடு கூப்பிட்டு போய் வருவேன் பாருங்க, ஒரு சீன் மிரட்டல் சீன் உட்காந்துருப்பேன். படம் முடிச்சு எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. எங்கடான்னு பார்த்தா இல்லைங்க அப்படி வந்தேன் எங்கேயோ போயிடுச்சுங்கன்ட்டு அடுத்த ஷோக்கெல்லாம் திரும்ப ஃபேமிலியோட திரும்ப டிக்கெட்டை போட்டு உத்து பாருங்க, ஒரு செகண்ட் இப்படி வந்துட்டு போவேங்க அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அதனால் எடிட்டர் கையில் தான் இருக்குது. எங்களை மாதிரி நகைச்சுவை கலைஞர்கள், இந்த கெஸ்ட் அப்பீரியன்ஸ் பண்ணுற கலைஞர்களுக்கெல்லாம் வந்து எடிட்டர் நினச்சா அந்த சீனை தூக்கிடுவாங்க. ஆனால் வந்து ரொம்ப அழகாக எடிட்டிங்லாம் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்காப்புல. இங்கே உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உண்மையிலே ஒரு கேமராமேன், ஒரு வெற்றிமாறன் மாதிரி அங்கே இருக்காரு பாருங்க ஒருத்தர் பின்னாடி. சார் எழுந்திரிங்க சார். இவர் தான் சினிமாக்காரன் மாதிரி இருக்கார். ஒரு வெற்றிமாறன் மாதிரி, ஒரு கேமராமேன் மாதிரி. அப்படி இல்லை எல்லாருமே ஹீரோ தானே. ராஜன் ஐயா ஸ்பீச்லாம் இன்னைக்கு கம்மி இல்லைன்னா மைக்கு தெரிச்சு பின்னாடி போயிருக்கோம். ஆக்சுவலாக ஜீன் வந்து இப்படின்னா இவருக்கு பிறந்த ஜீன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஜீனு, டைரக்டர் பேர் ஜானு, எப்படி சேர்ந்துருக்காங்க பாருங்க ஒரு கூட்டம். எல்லாம் சொந்தக்காரன். நான் அப்புறம் தான் கேட்டேன், யாரும் கேட்டேன், எல்லாம் மாமன், சித்தப்பேன், பெரியப்பேன், அண்ணமே, சித்திமே. வெளியால் கூப்பிட்டா பைசா கொடுக்கணும்ல, அதனால ஒரே ஃபேமிலி குடும்ப படமாக எடுத்துட்டாங்க. அதை மதுரையில் நடக்கிற ஒரு வந்து கல்யாணம், கால் ஊத்து அப்படி மாதிரி ஆகிப்போச்சு இந்த நிகழ்ச்சி. தம்பியை வந்து நான் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நான் தான் சொன்னேன், தம்பி நான் வந்து தளபதியை வந்து அந்த துல்லாத மனமும் துள்ளும் லவ் டுடே படத்தில் பார்த்த தளபதியை மீண்டும் பார்க்குறேன் தம்பி அப்படின்னேன். இதை பக்கத்தில் வந்து ஒட்டு கேட்டு அம்புட்டு வரும். முதல்ல வந்தவொடனே எல்லாம் தளபதி தளபதின்ட்டாங்க. முதல்ல சொன்னது நான் தான் தம்பி. ஆமாம் ஆமாம். அதனால் விஜய் அப்படியே, நான் அவ்வளோ நேரம் பேசாமல் இருந்தேன். லவ் டுடே விஜய் மாதிரி அப்படியே இருக்கடா அப்படின்னு அந்த செயினத்துக்கு வெளியே போட்டேன். ஏன்னா தளபதி பண்ணுற நிறைய படங்களில் வந்து நாங்கள்லாம் பார்த்து ரசித்த படங்கள்லாம் லவ் டுடேல அந்த செயின், அந்த ஸ்பெக்ஸு, அதே மாதிரி ஸ்ப்ளெண்டர்னா வந்து காதலுக்கு மரியாதை, இப்படிலாம் நிறைய ஐடென்டிஃபையான படம்லாம் இருக்குது. உடனே செயினத்துக்கு வெளியே போட்டேன். சரிடா அப்படியே இருக்கடா தம்பி அப்படின்னு. ஆனால் எடிட்டிங்கில் ஒரு 2 இடத்துல எடிட் பண்ணால் முட்டிங்க. தம்பி ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன், இவன் ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு ஷாட் மட்டும் நான் பிடிச்சிக்கிட்டேன். நைஸாக கூப்பிட்டு கேட்டேன், தம்பி மூமெண்ட்டை வெட்டியாடான்னு. சத்தம் போட்டு சொல்லாங்கண்ணே, பேசாமல் இருங்கண்ணே அப்படில. அந்த மாதிரி அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, ஒட்டுமொத்த கலைஞர்களுக்கும். இந்த படம் வந்து பெருசாக ஜெயிக்கும். எப்படி வந்து தளபதிக்கு வந்து ஒரு எஸ்ஏசி சார் சோபா மேடமோ, அது மாதிரி இங்கே ஒரு எஸ்ஏசி ஒரு சோபா. உன்னை எஸ்ஏசி வாழ்த்துற மாதிரி தான் வாழ்த்தணும். அதாவது உண்மையிலே இந்த மதுரை 16 அப்படிங்கிற திரைப்படத்தில் என்னுடைய பிள்ளைய வந்து சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்குது. இந்த பையன் பேரும் பாருங்க விஜய். கடவுள் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு மனசார வாழ்த்துறேன் அந்த பிள்ளைங்களை. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக படத்துடைய ஹீரோ ஹீரோயின், டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள், படம் பார்க்க போகிற நமக்குமே, படம் பார்க்குறதுக்காக போகிறோம், இது ஒரு நல்ல படமாக வரும் அப்படின்ற ஒரு கனவோடு தான் நம்ம எல்லாருமே போகிறோம். நம்ம தான் அந்த கனவோடு நிப்பாட்டிடுறோம். ஆனால் அந்த கனவுக்கு வந்து உயிர் கொடுக்குற விதமாக அந்த கதையையும் காட்சிகளையும் உணர்வு பூர்வமாக கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படின்ற அந்த மிகப்பெரிய பொறுப்பு வந்து இயக்குனரை சேர்ந்தது. ஸோ இந்த படத்துடைய இயக்குனர் அதை மிக சரியாக பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நம்ம வந்து அவருக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து குரு சிஷ்யன் காம்போ. ஸோ குரு வந்து ப்ரொடியூசர், சிஷ்யன் வந்து டைரக்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குருவுடைய சொல்ல சிஷ்யன் கேட்டு மிக சிறப்பாக இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றதால திரு ஜான் தாமஸ் அவர்கள் உங்கள் 2 பேருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், இந்த படம் உருவான விதம், இதை பற்றி எங்கள் கூட சில வார்த்தைகள் பகிர்ந்துக்கணும். வாங்க, ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். முதல் பட இயக்குனர் திரு ஜான் தாமஸ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இது ஒரு நல்ல ஒரு வசனம் எங்களுக்கு.
இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது பலவித கேள்விகள், கண்ணீர்கள். ஏன்னா சார் வந்து ஒரு பெரிய இப்போ ப்ரொடியூசர்னு சொல்லும் போது ஒரு காமன் டேர்ம்குள்ளே போயிடுறாங்க. பட் ஒவ்வொரு ப்ரொடியூசருமே ஃபுல்லாக பேக்கேஜாக அமௌண்ட் வச்சுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட கஷ்டங்கள் மத்தியில் எதையாவது வச்சு நம்ம எப்படியாவது அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அட் த சேம் டைம் சினிமா மேலே மிகவும் அன்பும் காதலும் கொண்ட ஒரு குடும்பமாக இந்த படத்தை நாங்கள் எடுத்து முடிச்சிருக்கோம். நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாங்க. நான் சாரோட ஸ்டூடெண்ட் சொல்லி சொன்னாங்க. பட் இன்னொரு விஷயம் இருக்குது. நான் சாரோட கொலிகாவும் காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துருக்கேன் நான். ஸோ ஆக்சுவலாக வந்து நானும் சாரும் இந்த பயணத்தை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ஃபியூஸ் யூரிடேஷன்ற ஒரு காலேஜ்லேயே நாங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா எல்லாருமே நானும் சாரும் பேசிக்காக நாங்கள் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் நாங்கள். ஸோ காலேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ராமாவை டீச் பண்ணாமல் அதை ஷார்ட் ஃபிலிமாக எடுத்து கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் விஷுவலாக அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்தே க்ரியேட்டிவ் கண்டென்ட்டை பிடிச்சி வந்தோம். இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி வந்து 11 வருஷத்தோட முடிவில் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய படத்தை நாங்கள் எடுத்து முடிச்சிருக்கோம். அதுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு ஆளுக்கு முக்கியமாக நான் 2 பேருக்கு நான் நன்றி சொல்லணும். என்ன அப்படின்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும். நான் பொதுவாக எல்லா பசங்களுக்கும் தன்னோட கனவுகளை தங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லும் போது ஒரு கவர்மெண்ட் ஜாபோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார்கிட்டயாவது கைடன்ஸ் கேட்டு நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு போவாங்க. நான் படித்து முடிச்சுட்டு காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு சினிமா தான் பேஷன். நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டும் போது ஒவ்வொரு தடையும் கேட்பேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்ட்டையும் எல்லா ப்ரொஃபஸரும் கேட்பாங்க, வாட் யூ வாண்ட் டு பிகம் அப்படின்னப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அப்போ நான் மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டே சொல்லுவேன், ஐ வாண்ட் டு பிகம் அ ஃபிலிம் மேக்கர், பட் தட் டைம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் ஒவ்வொரு தடையும் நான் சொல்லுவேன், சார் எங்களுக்கு சொன்னதை நான் சொல்லுவேன். நான் கஷ்டப்படுங்க, உங்கள் லட்சியத்தை முன்ன வச்சு உழைங்க, கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் நான் கண்ட கனவை நீங்கள் ஜெயிப்பீங்கன்ட்டு. அதே கனவை நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, இப்போ படிக்கிற பசங்களாக இருக்கட்டும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுங்க, படிங்க, உழைங்க, முன்னேக்கு கண்டிப்பாக நம்ம வரலாம். எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னடானா, சினிமா அப்படின்னா வெறும் கலையை தாண்டி கண்டிப்பாக கல்வி அறிவு வேணும். அதை தான் இந்த மதுரை 16 படத்துலேயும் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ கல்வி அறிவுன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நானும் சார் நாங்கள் சொன்ன தீர்மானிக்கிட்டு ஒன்று தான், ஒரு படித்தவன் படம் எடுத்தால் அது 4 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கணும்ண்டு. அது தப்பு பண்ணுறவனாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் கற்றுக்கணும்னு நினைக்கிறவனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த படம் ஒரு பாடமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீதேவி மேமுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து எல்லாருமே ஃபேமிலி டாக்டரை கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஒரு ஃபேமிலி டைரக்டரு. ஏன்னா நான் வந்து காலேஜில் இருக்கும்போது சாரை டைரக்ட் பண்ணேன். நான் அப்புறம் 2017 சார்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லிவிட்டு நம்ம வீட்லேயே ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கடான்னு சொல்லிட்டு மேடம் வச்சு இது பண்ணேன். அந்த படம் அன்றைக்கி மதுரையிலே தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பி சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு தம்பி இன்றைக்கி ஜெரோம் விஜய், இன்றைக்கி அவரையும் டைரக்ட் பண்ணி ஒரு படத்தில் நடிக்க வைக்க கொடுத்த ஒரு வாய்ப்புக்காக நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஸோ இங்கே வந்திருக்க எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், பெரியவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து ராஜன் சார் நிறைய ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது நினைப்பேன், சார் பேசுகிற விஷயங்கள், அது ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம் என்ன, ஒரு டேரக்டராக நம்ம என்ன பண்ணணும், அதை எப்படி நம்மளோட ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும்னு சொல்லி அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இந்த படத்தில் 100% அதை செஞ்சுருக்கேன். நான் அதான் சார் அறிவுதுரா சார் சொன்னார், அவருக்கு ஒரு பையன் மாதிரி இருந்து பண்ணான்ட்டு. ஏன்னா என்னை நம்பி வாய்ப்பு கொடுத்தவருக்கு நான் தான் கடைசி வரைக்கும் நின்று எல்லாம் செஞ்சாகணும். தட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதை நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன்னு நான் நம்புகிறேன். நான் என்ன சார் செஞ்சுருக்கேன் நான். ஸோ தேங்க்யூ சார். எல்லாம் நான் இதே மாதிரி ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துட்டு இன்றைக்கி உங்களை நேரில் பார்க்குற சந்தோஷம். அதே மாதிரி அன்பழகன் சார் சென்னைக்கு வந்த உடனே வந்து எங்களுக்கு வந்து ஒரு கதவை திறந்து கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை அரவணைச்சு, எங்களுக்கு இந்த சினிமானா என்ன செய்யணும், ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு சொல்லி A to Z வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து எங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அதே மாதிரி பேரரசு சார், சின்ன வயசுலேருந்து அவர் படங்களில் பார்த்து வைப் ஆகிருக்கோம். மேடம் சொன்னாங்க, மதுரை மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்க, நாங்கள் எடுத்துக்கிட்டோண்டு. சாரோட படங்களில் முக்கியமாக நான் 2 விஷயத்தை நான் ரொம்ப ரசிப்பேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, எஸ்ஏசி சாருக்கு அப்புறம் ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள கோவத்துக்காக
சமுதாயத்தில் இருக்க அநீதிக்கு அகேன்ஸ்டாக கோவப்பட்டு எந்திரிக்கிற ஒரு ஹீரோவை வச்சு நிறைய படம் பண்ணியிருப்பார். திருப்பாச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட தங்கச்சி மட்டும் கிடையாது, இதே மெட்ராஸில் எத்தனையோ தங்கச்சி இருக்காங்க, அவங்களாம் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி ரவுடிகளை ஃபுல்லாத்தையும் களை எடுத்தார். திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட தங்கச்சிக்கு ஒரு சுகப்பிரசவம் இதில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இப்படி எல்லாமே பண்ணாங்க. அது வந்து அந்த மெடிக்கல் மாஃபியாவில் உள்ள விஷயத்தை களை எடுத்தார். அதுக்கப்புறம் ரெண்டாவது நான் ரசித்த விஷயம் என்னென்னா சாரோட கேமியோ. உண்மையிலே உங்கள் படங்களில் உங்கள் கேமியோ நான் வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன் சார் நான். ஆனால் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாஸாகவும் இருக்கும், கிளாஸாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸையும் கரெக்டாக இது பண்ணியிருப்பார். அதில் ஒரு சில சீன்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. பரத் சார் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டிருக்கும் போது வில்லனோட கீப் வந்து கேட்பாங்க, அவனை வெளியே விடுங்க, முடியாது, பார்க்க முடியாது அப்படின்ட்டு. அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா குஷ்பு மேடம் வருவாங்க, அவங்க ஒய்ஃபு நீ யாருமான்னு கேட்டோன்னா தாலியை மட்டும் எடுத்து காட்டுவாங்க, டக்குன்னு சைலண்டாகி உள்ளே போன்றார். அப்போ விஷுவல் லாங்குவேஜஸ் வந்து கமர்ஷியல் படங்களையும் நம்ம வச்சு பண்ணலாம் அப்படின்றத நான் சார்கிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் நான். ஸோ தேங்க்யூ சார். இன்றைக்கி உங்களோட பக்கத்தில் உட்கார்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. அது மாதிரி ஹரிவுத்ரா சார், எல்லாருமே வந்து இந்த படம் நாங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட் இல்லை அது இதுன்னு சொல்லி சொன்னாங்க. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகரும் நாளைக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக வந்துடுவாங்க, அதுக்கு 100% கேரண்டி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போஸ்டர்ஸ்லேருந்து எல்லா விஷயம் ஈச் அண்ட் எவ்ரி எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நாங்கள் வந்து தடுமாறிலாம் நின்னோமோ அந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களுக்கு ஹரிவுத்ரா சார் வந்து கைட் பண்ணி எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். ஏன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சென்னைனாலே வந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் உள்ளே வந்துட்டால் மொட்டை அடிச்சிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டுருக்க மத்தியில் இதே சென்னையில் வந்து பட் ஆனால் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு வந்து எல்லாமே நல்லபடியாக அமைச்சு, அதாவது உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக ஒரு உண்மையான ஒரு ஆட்களை காட்டி கொடுப்பார்னு சொன்ன மாதிரி எங்களுக்கு அதை காமிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ரோபோ சங்கர் சார் பக்கா மதுரைக்காரனா வைப்பில் வந்திருக்காரு. தேங்க்யூ சார். சார் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஜார்ஜ் விஜய் சார், அவரெல்லாம் வந்து நான் ஒரு சில நடிகர்களில் பார்த்து நான் வியந்தது உண்டு. என்னடானா நாகேஷ் சார் காமெடியாக பண்ணுவார், அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அபூர்வ சாரில் ஒரு வில்லனாகவும் மிரட்டியிருப்பார். அதே மாதிரி ஜார்ஜ் விஜய் சார்னு பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுறதுனாலும் நான் பண்ணுவேன், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்னாலும் நான் பண்ணுவேன் இருக்கும். எனக்கு உண்மையிலே ஒரு ஆசை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் சார், ஃப்யூச்சரில் எனக்கு உங்களோடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்கள் சார், ரோபோ சங்கர் சார் எல்லாருமே. அதே மாதிரி தாரணி சாரோட ஸ்டூடெண்ட்டு, நான் கொஞ்சம் முந்திக்கிறேன், நான் உங்களுக்கு முன்னாடி அவர் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து படித்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்டு கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் பிளேஸ்மெண்ட் பண்ணி வச்சிட்டாரு இன்றைக்கி சாரு. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு படத்தோட ஹீரோ என்னுடைய அருமை தம்பி ஜெரோம் விஜய், சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு தம்பி இன்றைக்கி ஒரு ஹீரோவாக வந்து நிற்கும் போது அது எனக்கே சந்தோஷமாக இருக்குது. நிறைய விஷயங்கள் மனக்கட்டு பண்ணியிருக்காரு. சாரி கொஞ்சம் சீக்கிரம் நான் முடிச்சிடறேன். நான் நிறைய விஷயம் மனக்கட்டு பண்ணியிருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஹீரோயின் பொத்தி வச்ச பிள்ளை வைக்க விட்டு போகலன்ற மாதிரி இங்கே வந்து டைலாகே என்ன சொல்கிறது என்ன பேசுன்ட்டே தடுமாறி இருந்தாங்க. பட் ஆனால் படத்தில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா அழகாக வந்திருக்கு, அதை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்னுடைய கேமராமேன் ரிஸ்வான் கான், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்வான் கான்னு நீங்கள் ஏதோ நார்த் இந்தியாவிலேருந்து பிடிச்சிட்டு வந்துட்டு நினைக்க வேணாம், அவர் நம்ம மதுரை 16 தான் அவர். ஸோ அதனால் வந்து அவருக்கும் நானும் நிறைய இது பண்ணுவோம். ஒரு டேரக்டரு கேமராமேன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி சண்டை வராமலாம் இருக்காது. நான் ஒன்று சொல்லுவேன் இல்லை ப்ரோ, பட் ஆனால் வந்து எப்படின்னா ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷனாக நல்லா இருந்து, ஏன்னா 2 பேருமே படம் நல்லா வரணும்னு தானே உழைக்கிறோம். ஸோ அது ஒரு நல்ல அருமையாக வந்திருக்கு. தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் படத்தோட எடிட்டர் அஸ்வின் ப்ரோ, அந்த எடிட்டிங் செஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வடிவேல் சீட்டு வளர மாதிரி இருக்கு, அதை ஏன் போடுறது அப்படின்ற மாதிரி தான், இந்த சீனை ஏன் வைக்கிற, கட் பண்ணுங்க, இல்லை ப்ரோ இது வைப்போம், இல்லை கட் பண்ணுங்க. பட் ஆனால் ஒரு ஜாலியாக ஃபன்னான ஒரு மூமெண்ட்டாக நல்ல ஒரு எடிட்டிங். தேங்க்யூ பிரதர். அது மாதிரி டிஏ அண்ட் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் பிரசன்னா சார், ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஃப்ரேமையும் அழகாக வந்து அந்த விஎஃப்எக்ஸ் தேவைப்படுற இடத்துல அழகாக பண்ணி அழகாக செஞ்சு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த படத்தோட அடுத்த ரிஷி, ஒரு வைபான ஒரு ஆள். தம்பியை வந்து நான் சொன்னேன் பிரதர் இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சீன்ஸ் எல்லாம் சொல்லி இது பண்ணும்போது இப்போ பாருங்கடே என் பெர்ஃபார்மன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விளாசி எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் விமல்,
அவரை பார்த்து அந்த கேரக்டரை நான் ரிவீல் பண்ண விரும்பல, நீங்கள் படம் பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல நான் இன்னும் 2 ஆர்டிஸ்ட்டை சொல்லணும். மதுரை பிரசன்னா சார் படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னொரு பிரசன்னா இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வராமல் அதே கேரக்டராகவே அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு மதுரைக்குள்ளே. ஸோ அதனால் அவர் அப்படி. அதுக்கப்புறமேட்டுக்கு சிவானி செந்தில் சார், சக்கரவர்த்தி அண்ணா, எல்லோரும் இந்த மெட்ராஸில் வந்ததுலேருந்து கூட சப்போர்ட்டிவாக இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்ல வேண்டிய என் நண்பர் ராஜ், கிட்டத்தட்ட 10 வருஷமாக நானும் அவரும் ஒன்றா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எத்தனையோ நாட்கள் நைட்டு கூட வீட்டுக்கு போகாமல் டீ கடையில் உட்காந்து என்ன நண்பா இப்படியே வாழ்க்கை போய்கிட்டு, எப்போ நண்பா நம்ம சினிமாவுக்கு போவோம், போயிடுவோம் நண்பான்னு சொல்லி அவரும் அந்த படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீரதீர சூரன்லாம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணார். இன்றைக்கி இந்த படத்தில் அவருக்குன்னு ஒரு தனி ரோல் இருக்குது. இப்படி வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. கடைசியாக என் தலைவன் சந்தோஷ் ஆறுமுகம், நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ப்ரோ கார்த்திக் சுப்ராஜுக்கு எப்படி சந்தோஷ் நாராயணனோ இந்த ஜானிக்கு இந்த சந்தோஷ் ஆறுமுகம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லிக்கலாம், என்கிட்ட நல்ல கதை இருக்கலாம், சார்ட்ட நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கலாம், எல்லாம் இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த டே டீம் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ இந்த டீமுக்கு தான் பெரிய ஒரு நன்றி. ஸோ சந்தோஷ் ப்ரோ இந்த படத்தை நல்ல ஒரு மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதாவது ஒரு இங்கிலீஷில் ஒரு கோட் சொல்லுவாங்க, மியூசிக் இஸ் இன்வெசிபிள் கேரக்டர் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒவ்வொரு சீனையுமே வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி நிப்பாட்டுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் சரி, பாட்டுலேயும் சரி, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து 3 பாடல்கள் இருக்குது. மொதல் பாட்டு நீங்கள் கேட்ட மதுரக்காரண்டா பாட்டு. அந்த மதுரக்காரண்டா பாட்டு உருவான விதம் வந்து பார்த்திங்கன்னா, நான் நிறைய ஆடியோ லான்ஸில் கேட்கும்போது டேரக்டர்ஸும் மியூசிக் டேரக்டர்ஸுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் அவங்க பேசுனதெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு இந்த அனுபவம் கிடச்சிச்சு. அதை லிரிக் ரைட்டர் வந்து பார்த்திங்கன்னா நானும் சாரும் தான் அந்த பாட்டு எழுதுனா. அந்த பாட்டு எழுதுறதுக்கும் வாய்ப்பு கொடுத்த சாருக்கு நான் நன்றி. ஏன்னா வந்து பாட்டு எழுதும் போதே ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம். பொதுவாகவே மதுரை அப்படின்னால ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது. அதாவது எப்படின்னா குறிப்பிட்ட கம்யூனிட்டியை வந்து ஹைலைட் பண்ணுறதோ, இல்லை ஏதாவது ஒரு என்ன சொல்கிறேன்னா வேஷ்டி கட்டிட்டு வருவாங்க, இப்படி தான் இருப்பாங்க, ஊர் நாட்டான் அப்படி தான் இருப்பான்லாம் இல்லாமல் குட் குவாலிட்டிஸை மட்டும் ஹைலைட் பண்ணி இந்த படத்தை நாங்கள் லிரிக்ஸை எழுதணும்னு நினச்சோம். ஸோ அதனால தான் பாசக்காரண்டா, ரோசக்காரண்டா, கோவக்காரண்டா, நம்பி வந்து போட்டா என்னன்னாலும் வந்து நிற்போம் அப்படி சொல்லி இந்த யூனிக் கேரக்டர்ஸை வச்சு இந்த பாட்டு எழுதி முடித்தோம். அதுக்கப்புறமாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது, எங்கள் கோட்டைன்னு சொல்லி. அது இப்போ இது பண்ணல, சீக்கிரத்தில் அது யூடியூப்பில் நம்மளுக்கு மியூசிக் இதில் வரும், நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எதிர்பாரா ஒரு ட்விஸ்ட்டுன்னா 3வது பாட்டு ரூட்டா. அது வந்து படம் வந்து நாங்கள் அது சாங்காகவே பிளான் பண்ணல, ஒரு சீக்வன்ஸ் இது பண்ணோம். அப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்துட்டு ப்ரோ சூப்பராக இருக்குது, இதில் நான் ஒரு ரேப் சாங் பண்ணுறேன் அப்படின்னாரு. ப்ரோ என்ன ப்ரோ படமே முடிய போகிற ஸ்டேஜ் இருக்குது, ரேப் சாங் இல்லை ப்ரோ நான் பண்ணுறேன், எனக்கான ஒரு ஃப்ரீடம் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் நான் ப்ரொடியூசர் மேடமுக்கும் சாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்களோட க்ரியேட்டிவ் ஃப்ரீடமுக்கும் எங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்ததுனால தான் எங்களாலேயும் என்ன சொல்கிறேன்னா எங்களோட முழு இன்வால்மெண்ட்டோடு இந்த படத்தில் வேலை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார். ஸோ இந்த வந்திருக்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். குறிப்பாக வந்திருக்க எல்லா ப்ரெஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னும் இந்த படத்தை எடுத்து கொண்டு போங்க. ஏன்னா நீங்கள் தான் மெசஞ்சர்ஸ். ஸோ நீங்கள் தான் எல்லார்ட்டையுமே கொண்டு போகணும். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லா கோடிக்கணக்கான மக்களுக்கு நான் கேட்டுக்கிற ஒரே ஒன்று தான், கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். இது எனக்காக மட்டும் கிடையாது, இன்னும் என்ன மாதிரி எத்தனையோ பேர் வெளியே இருக்காங்க படம் பண்ணி ஜெயிக்கணுன்ட்டு. அவங்க எல்லாருக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வரணும். ஸோ அதுக்காக நான் உங்களை கேட்டுக்கிறேன் நான். அண்ட் தென் இந்த ஈவெண்ட் எங்களுக்கு அழகாக பண்ணி கொடுத்த பிஆர்ஓ சார், சக்தி சரவணன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் தென் ஆங்கர் பண்ண மேடம் எல்லாருக்குமே நன்றி. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தான் பாடம் எடுப்பாங்க. இங்கே என்னன்னு பார்த்தோம்னா தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு பணத்தை கொடுத்து படம் எடுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபஸராக தான் வந்து நம்மளுடைய ஜீன் வில்லியம் சார் வந்து இருக்காங்க. இவருடைய அந்த நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது. திரும்ப திரும்ப நீங்கள் தொடர்ந்து பல படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அதற்கான பலனையும் நீங்கள் அடைவீங்க அப்படின்னு உங்களை வாழ்த்தி படத்தை பற்றி சில விஷயங்கள் பேசுவதற்காக படத்துடைய கதாசிரியர் கோ ப்ரொடியூசர் திரு ஜீன் வில்லியம்ஸ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வந்திருக்கும் சினிமா காதலர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். உங்களையும் என்னையும் சேர்த்த சினிமாவுக்கு முதல் நன்றி. இது எப்படி இந்த ஃபயர் வந்து எப்போ இருந்து உருவாச்சுன்னா எனக்கு தெரியாது. பட் சினிமானா ஐ எம் ஸோ மேட் அபவுட் இட். நான் கொஞ்சம் கிறுக்கு தான், சினிமா பைத்தியம்தான். எனக்கு சாப்பாடு இல்லாட்டினாலும் சரி, வெளியில் போகாட்டினாலும் சரி, அட்லீஸ்ட் இன் அ வீக் ஐ ஹாவ் டு see some 5 to 7 மூவிஸ். அப்படி தான் எனக்கு. ஃபஸ்ட்டு என் ஒய்ஃப்டன் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இட்ஸ் குட். ஏன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணும்போது வெறும் பிஏ தான், வெறும் பிஏ இங்கிலீஷ் தான். அவங்கள மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் என்னை எம்ஏ, எம்ஃபில், பிஎட் எல்லாம் படிக்க வச்சு என்னை ப்ரொஃபஸர் ஆக்கி அளவு பார்த்தது அவங்க தான். பட் நம்ம புத்தி சினிமாக்குள்ளே மட்டும்தான் இருக்குது.
நம்ம புத்தி சினிமாக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அங்கே போய் என்ன பண்ணோம், ஜான் வந்தோடனே ஜானை கூப்பிட்டு வாடான்னு சொல்லி நாடகம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜூலியஸ் சீசர், மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம், அப்புறம் ரோமியோ அண்ட் ஜூலியட், இப்படி போயிடுச்சு. அப்புறம் தென் வி ஸ்டார்டட் டு மேக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் as well. கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆரம்பித்தோம். நானும் அப்படியே கொஞ்சம் பருக்க போயிடுச்சு. என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவனை நான் மேலே கூப்பிட மறந்துட்டேன். கார்த்திகை கண்டிப்பாக சொல்லி அவனை கார்த்தி வா கார்த்தி ப்ளீஸ். கார்த்தியை வந்து கேமராமேன் தான். கார்த்தியை வந்து சொல்ல நான் மறந்துட்டேன். ஐ ஷுட் நாட் ஃபர்கெட் அபவுட் ஹிம். கார்த்தி வந்து எனக்கு ரொம்ப வந்து ஹீ பிளேட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ் மூவி as well. கார்த்தி நானும் சேர்ந்து சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணும்போது தான் கார்த்தி டோல்ட் அபவுட் திஸ் லைன். இந்த லைனை பற்றி எனக்கு ஃபஸ்ட்டு சொன்ன உடனே கார்த்திக்கு பேக்ரவுண்ட் பண்ண தரல. கார்த்தி நம்ம டெவலப் பண்ணோம்டான்னு சொல்லிட்டு ஒரு 7 years பிஃபோர், கார்த்தி உட்காந்துக்குமா, நாங்கள் 7 years பிஃபோர் வந்து நாங்கள் இந்த ஸ்டோரியை வந்து நான் டெவலப் பண்ணி பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணி மதுரை 16 சொல்லி பேர்லாம் வச்சோம். பேர்லாம் வச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் நிறைய பேர்கிட்ட போய் அப்போவுமே சொன்னோம். சில டேரக்டர்ஸ்கிட்ட சொன்னோம், சில ஆக்டர்ஸ்கிட்ட சொன்னோம். எல்லாமே சொல்லி நத்திங் ஒர்க்ட் அவுட். 2017 ஸ்டில் ஐ ஹேவ் இட் இன் மை ஃபேஸ்புக் கான்டாக்ட்ஸில் வந்து நான் போட்டு இந்த டேரக்டர்ஸ்கிட்ட சொல்லி, இந்த ப்ரொடியூசர்ஸ்கிட்ட சொல்லி, இந்த ஆக்டர்ஸ்கிட்ட சொல்லி எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. என்ன பண்ணி எனக்கு ஒரு வெறுப்பாகி போய் 2020 வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ஆனால் நம்ம இனிமேல் வந்து இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. இது நான் கிடையாது. நான் ப்ரொஃபஸர் தான், அஃப்கோர்ஸ் நான் வந்து நல்ல ப்ரொஃபஸர்னு அவங்க தான் சொல்லணும், அது அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. பட் எனக்கு இது என்னோட கப் ஆஃப் டீ இல்லை. சினிமா இஸ் மை கப் ஆஃப் டீ. எனக்கு சினிமா மேலே அவ்வளோ ஒரு விருப்பம். எனக்கு சினிமா 24 hours சினிமா. எனக்கு பிறந்தது அதோட பயங்கரம். ஜெரோம் ஒரு வெப் சீரிஸ் எடுத்தானா காலமும் நைட்டு முடி பாப்பா, தம்பி படிக்கணும் தம்பி, டாடி முடிச்சிடறேன் டாடி அவன் அந்த மாதிரி. ஸோ நாங்கள் 2024 நான் வந்து 20 ரிசைன் பண்ணதுக்கப்புறம் இந்த மூவியை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் 24 வந்து தம்பிகிட்ட ஜெரோம்கிட்ட சொன்னேன், தம்பி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண சொல்ல மறந்துட்டேன். இப்படி ஒன்றுமே நடக்காதனால நான் சின்ன ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணேன். என் மகனுக்கு என்னைக்கு மீச தாடி வளருதோ அன்னைக்கு இந்த படத்தை பண்ணிக்கிறேன் நானுன்னு. ஏன்னா எனக்கு வெறுத்து போச்சு, ஒருத்தட்டா சொல்லி போனேன்னா சரி என் மகனுக்கு என்னைக்கு மீச தாடி வளருதோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவனுக்கு அந்த படத்தை வச்சு பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு. ஜானுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஜான் வந்து 2019 ரிசைன் பண்ணான் வாத்தியார் வேலை வேணான்ட்டுன்னு. அவன் பின்னாடி 2020 நான் ரிசைன் பண்ணிட்டேன் வாத்தியார் வேலை வேணான்ட்டுன்னு. 2020 நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். நான்ட்டு ஜானு நாங்களும் கான்டாக்டே விட்டு போயிடுச்சு. எனக்கு ஜான் வந்து ஒரு பெரிய டேரக்டர் அசோசியேட்டாக போயிட்டான். நான் ஐ என்டர்ட் இன்டு பிஸ்னஸ். கொரோனா வந்துருச்சு அது இதுன்னு சொல்லி என்னடா அப்படியே போயிட்டு இருக்கு வாழ்க்கைன்னா 24 இதுக்கு மேலே லேட் பண்ணக்கூடாது, ஜெரோம்க்கு மீச தடியெல்லாம் வளர ஆரம்பிச்சிச்சு, நம்ம பண்ணிடலான்னு ஜானை சொல்கிறோம். யூ டோன்ட் பிலீவ் மீ, ஜானை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 years நான் ஜானை எங்கேயுமே பார்க்கல. வி டோன்ட் ஹேவ் எனி கான்டாக்ட்ஸ், ஜான்கிட்ட பேசலாம் வைக்கல. ஆல் ஆஃப் சடன் நெக்ஸ்ட் டேயே வந்து ஜானை ரோட்டில் பார்த்தேன். இந்த படத்தை டிசைட் பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே நெக்ஸ்ட் டே ஜானை ரோட்டில் பார்த்தேன். கூப்பிட்றேன், ஜான் வாடா படம் பண்ணுவோம்டான்னு சொல்கிறேன் நான். ஜான் வந்து சார் அப்படி சார் இப்படி சார் என்ன சார் அப்படி இந்த படம் சார், டேய் வாடா படம் பண்ணுவோம்டா, இப்படி எத்தனை நாள் ஓட்டிட்டு தெரிய போகிறேன்னுட்டு மாட்டேன்ட்டேன். நேரம் அவங்க அப்பாட்ட போயிட்டேன், ஐயா மரியாதையை அவனை அனுப்புங்க, இதுக்கு மேலாம் பொறுமையாக இருக்க முடியாது, அவனு இப்படியே சுற்றிட்டே தெரியும், நான் கல்யாணம் பண்ணணுமா வேணாமா அவனுக்கு, சீக்கிரம் என்கிட்ட அனுப்பிச்சி விடுங்க சொன்னா, ஐயா போய் வீட்டில் போய் கூப்பிட்றாருல போடான்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டாப்புல. கூட அனுப்பிச்சி விட்டோன்னா அப்படி தான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆச்சு. நிறையா பேர்த்துக்கு இதில் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும், நிறையா பேர்த்துக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எங்கள் மேக்ஸ் எக்ஸ்பர்ட் அனிமேஷன் சென்டர் பிரசன்னா சாருக்கு வந்து ஒரு நீட் அ வெரி பிக் தேங்க்ஸ். அவர் இல்லாட்டினா இந்த படம் வந்து இவ்வளோ பெருசாக வந்து தூக்கிட்டு சுமக்க முடியாது. கிட்டத்தட்ட எனக்கு அப்புறம் வந்து வேதனையை ரொம்ப அனுபவிக்கிறது அவர் தான். எங்களுக்கு மேலே மியூச்சுவல் லவ் தான். நான் நோ நெகட்டிவிட்டி, நான் முதலே முடிவு பண்ணிட்டோம் நாங்கள் இதில் நோ நெகட்டிவிட்டிஸ், தப்பாக எதுவும் பேசக்கூடாது. கஷ்டப்பட்டோன்றதை தயவு செஞ்சு நிப்பாட்டிருங்க. இஷ்டப்பட்டோம், வி லவ் சினிமா, எங்களுக்கு சினிமானா இஷ்டம், வேற என்ன தெரியுமா, எங்களுக்கு புத்தி அங்கதான் போகுது திருப்பி லவ் சினிமா, அதனால இஷ்டப்பட்டோன்னு சொல்லுவோம் இல்லாட்டு. சாரு இஷ்டப்பட்டாரு, பிரசன்னா ப்ரோ அப்படிதான், அவர் ஒரு பெரிய மொபைல் சென்டர் வச்சிருக்காப்புல, பெரிய ஒரு கடை வச்சிருக்காப்புல, அவரை கூப்பிட்டு இது ஒரு பிரசன்னா தான் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணாப்புல. அதுக்கப்புறம் ரிஷியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிஷி வந்து முதல் நாள்லேருந்து டேடியா மாறிட்டேன். ரிஷிக்கு விமலுக்கு 2 பேத்துக்குமே டேடியா மாறியாச்சு. நிவேதா சேம் நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்ம நிவேதா வந்தா, நிவேதாக்கு நான் யாருன்னு கேட்டா அண்ணன், உனக்கு இவ்வளோ பெரிய அண்ணன் அப்படின்னு கேட்பேன் நான். என்னம்மா எல்லாரும் டேடின்னு கூப்பிடுறாங்க, அவன் மட்டும் என்னை அண்ணன் கூப்பிடுவான். தென் ரிஜ்வான் ப்ரோவை நாங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு இது பார்த்து தான் ஒரு பைலட் மூவி சூப்பராக பண்ணியிருப்பாப்புல, அதை பார்த்து நான் ரிஜ்வான் ப்ரோ ஃபைனலி தான் நம்ம தலைவன் சந்தோஷ் மதுரை 16 தான் இருந்திருக்கேன். எனக்கு தெரியவே இல்லை, இவங்க எல்லா பேர்த்து கான்டாக்ட் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. சந்தோஷ் மட்டும் கான்டாக்டில் டச்சிலே எல்லாம் இருந்திருக்கேன், எப்படி தெரியாமல் போச்சு. தேடிட்டே இருக்கும்போது சந்தோஷ் சிக்கினாங்க கரெக்டாக.
சந்தோஷையும் செஞ்சு விட்டோம் வச்சு, அது வேற வழியில் சாரி சந்தோஷ், வேற வழி இல்லாமல் வந்து வி ஹாவ் டு ப்ரூவ் சம்திங். எனக்கு வந்து வயசாகிட்டே போகுது, ஐ மீன் சிச்சுவேஷன் டு டூ, எனக்கு பண்ணியே ஆகணும். இப்போவும் விட்டா நான் எப்போ பண்ணுவேன் நான்? அப்புறம் என் ஒய்ஃப் எல்லாம் சொல்கிற மாதிரி தான், நகையை அடகு வச்சு அதை அடகு வச்சு அஸ் யூஷுவல் சேம் வாட் எவர் எல்லா ப்ரொடியூசரும் அண்டர்கோ பண்ணாங்களோ சேம் அதே தான் அண்டர்கோ பண்ணி தான் இந்த படத்தை வந்து தூக்கிட்டு கொண்டு நீங்கள் நிப்பாட்டியிருக்கோம். ராஜன் சாரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எம்ஜிஆர் ஐயாவையும் சிவாஜி ஐயாவையும் கலந்து பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எப்போ பார்த்தாலும் எனக்கு அந்த ஃபீல் இருக்கும் எனக்கு. நான் அதை எப்படா நம்மளுக்குலாம் ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதா ராஜன் சாரை பற்றி இப்படி சொல்லிட மாட்டோமான்னு நினச்சிக்கிட்டே நான் இருக்கிற ஒரு ஆள். அதுக்கப்புறம் பேரரசு சார் எல்லாம் என் ஒய்ஃப் சொல்லிவிட்டாங்க. நான் சொல்லணும்னு நினச்சேன், அந்த எல்லா பேரை வச்சு எடுத்தாரு, மதுரையை விட்டு வச்சாரு, நான் மதுரையை எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நினச்சேன். படக்குன்னு போய் என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. சாரோட பெரிய ரசிகர் அவர், எப்படி புரட்சி இயக்குனரோ கிட்டத்தட்ட இந்த படமும் ஒரு சாட்டையாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு எந்தவித அசிங்கமான சீனோ எந்தவித ஒரு கெட்ட சீனோ, சில பேர்லாம் வந்து ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இது நாங்கள் வந்து ப்ரிவ்யூ காட்டும் போது சொல்லலாமான்னு தெரில, என்ன கிளாமர் சாங் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. வாய் எதுக்கு கிளாமர் சாங் வேணும் எனக்கு புரியலையே. எனக்கு என்னப்பா இது எதுக்கு கிளாமர், இந்த படமே வேற ஒரு ஜானரில் போயிட்டு இருக்கு, நீங்கள் கிளாமர் சாங் இல்லையா அது இல்லையான்னு கேட்குறீங்க அப்படின்னா ஏன் போடுறேன் 4 பொண்ணுங்களை ஆட வேண்டியதான் வைக்க வேண்டிய. எனக்கு மண்டையை பிச்சுக்கிச்சு, ஐயோ நம்ம தப்பா பணம் பண்ணிட்டோமா, இல்லை நம்மளுக்கு பிஸ்னஸ். சத்தியமாக எனக்கு பிஸ்னஸ் தெரியாது, சினிமா தான் தெரியும் எனக்கு பிஸ்னஸ் தெரியாது. நான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், எனக்கு சினிமா தான் தெரியும், பிஸ்னஸ் தெரியாது. அப்படி கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன் அன்பழகன் அண்ணனை, அன்பு செல்வன் அண்ணனை பார்க்கும்போது அப்பா எனக்கு உண்மைக்குமே எங்கள் ஊருக்காரரை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. உள்ளே போனோன்னா கட்டி பிடிச்சி வரவழைச்சு அப்படியே புட்டாடே இப்படி தாண்டா நடக்கும், ஜீன்ஸுன்னு தான் கூப்பிடுவார். ஜீன்ஸை இப்படி தாண்டா இருக்கும், இது பண்ணிக்கோட எனக்கு அப்படியே கொஞ்சம் பீதியை கிளப்பி விட்டுருச்சு. ஐயோ என்னடா வந்தோடனே இப்படி கிளப்பி விட்றாரு அண்ணன் வந்துட்டுன்னா. ஆனால் நான் யாரையும் வந்து ப்ளேம் பண்ணலாம் எனக்கு இஷ்டமே கிடையாது. எனக்கு ப்ளேம் பண்ணி நீங்கள் எப்படி அவங்க எப்படி அது இப்படி இது இப்படின்லாம் சொல்லலாம் எனக்கு தெரியவும் இல்லை, எனக்கு இஷ்டமும் கிடையாது. ஏதாவது நோ நெகட்டிவிட்டி ஒன்லி பாசிட்டிவிட்டி தான். என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம ரசித்து வாழ்க்கையில் பண்ணிட்டு போயிட்டோம். அன்பு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மச்சான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், ஜார்ஜ் விஜய் அண்ணன். ஜார்ஜ் விஜய் அண்ணன் வந்து நான் உள்ளுக்குள்ள நுழையிறதுக்கு 2 பெரிய ஒரு துருவங்களை வந்து எனக்கு காட்டி குடிச்சாரு. சிவானி செந்தில் அண்ணனையும் சக்கரவர்த்தி அண்ணனையும் எனக்கு வந்து காமிச்சு கொடுத்தாரு. இன்னும் முடிக்கும் கையை பிடிச்சி இப்போ மதுரைக்கு போனாலும் சரி திருப்பி ஃபோன் போட்டு என்ன பண்ணுற, ஏதாவது பண்ணுவோம்டா இதுதான் 2 அண்ணன். கடைசியில் வந்து சேர்ந்தாரு உத்ரா ப்ரொடக்ஷன் பிரதர். உண்மைக்கு சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இவ்வளோ மெனக்கட்டு மேபி நாங்கள் பை காட்ஸ் கிரேஸ் வந்து எல்லாமே நல்லதாக நினைக்கிறதுனால நல்லதாக நடக்குதான்னு எனக்கு தெரியல. என் மகனோட காஸ்டியூம் டிசைனரே புத்ரா ப்ரொடக்ஷன் சார் தான். நெட்டில் ரிசர்ச் பண்ணி விஜய்க்கு நீ இதை தான் போட்டு கூட்டு வரீங்க பிரதர்னு சொல்லி எனக்கு இது யாரு மெனக்கெடுவாங்க, எதுக்கு இங்கே சொல்லணும், அவருக்கு என்ன தேவையா, வந்தாங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு. என் மகனை அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து அந்த காஸ்டியூம் டிசைன் முதற்கொண்டு வந்து இது பண்ணி வச்சாப்புல. லாஸ்ட் இன்னொன்று இருக்கு, மதுரை 16ஓட ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டி என் தலைவர் ரோபோ சங்கர் தான். மதுரை 16ன்றது எங்கள் ஏரியா டைட்டில் தான், தலைவருக்கு தெரியும். ரோபோவும் நானும் சேர்ந்து ஒன்றா நிறைய ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். காலேஜ் படிக்கும் போது நான் 3rd இயர் படிக்கும் போது நான் அமெரிக்கன் காலேஜில் படிக்கும் போது 3rd இயரில் வந்து எஸ்என்ல வந்து இவர் ஃபர்ஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பேன். நானும் என்னண்ணே தொலைன்னு இருக்கீங்க வாங்கினேன்னு சொல்லி எனக்கு கையை பிடிச்சி ஜிம்மு கூப்பிட்டு போனது சங்கர் தான். நாங்கள் இப்போ தான் உங்களுக்கு சங்கர், எங்களுக்கு நாங்கள் சங்கர் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். நாங்கள் சங்கர் என்ன பண்ணுவாப்புல, எஸ்என்ல இருப்பாப்புல. நாங்கள் அமெரிக்கன் காலேஜ் 7A ரூட்டு போவோம். நாங்கள் 7A ரூட்டு போகும்போது நாங்கள் பண்ணுற கொஞ்சம் சேட்டையெல்லாம் பார்த்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்குவாப்புல. சேட்டைன்னா அந்த கெட்ட பழக்கம்ல ஜாலியாக இருப்போம். வந்து அண்ணே வாங்கினேன்னு சொல்லி நாங்கள் ஒரு 2 பஸ் டேலாம் கொண்டாடி இருக்கோம். என்ன சங்கர் கரெக்டான? ஆமாம். நாங்கள் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் சங்கர் ப்ரோக்கும் எனக்கும் வந்து இருக்குது. அப்புறம் இன்னும் ஒருத்தன் இருக்கான் மகதீர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கண்ட்ரோலர் மேனேஜர் மாதிரி. எங்களுக்கு வந்து எஸ்யூவி அருண்குமார் சாரை வந்து ஃபஸ்ட்டு எனக்கு மீட் பண்ண வச்சதே மகதீர் தான். என்னை கூட்டு கொண்டு போய் எஸ்யூவி அருண்குமார் சாரை வந்து மீட் பண்ண வச்சு, இவன் பெரிய எஸ்யூவி அருண்குமார் சாரோட இது பிள்ளை மாதிரி. அதனால் அவர் கூப்பிட்டு போய் அவர் மீட் பண்ண வச்சு எங்களோட ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணி கொடுத்து. ஆனால் சார் சொன்ன மாதிரி நாங்கள் யார்ட்டடா ரிலீஸ் பண்ணலான்னு தெரியும் போது எங்களை வந்து இவன் தான் வந்து கூப்பிட்டு போய் எங்களை கைட் பண்ணி எங்களை இது பண்ணி எங்கள் படத்துக்கும் நிறையா வந்து சப்போர்ட் பண்ணி எங்களை கொண்டு வந்து நிப்பாட்டு. நான் யாரையும் மறக்கலை. அங்கே இருக்கிற சுதா மேம் வந்து சென்னையிலேருந்து வந்து எங்களுக்காண்டி வந்து ஒரு ரோல் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. ராஜ் ஒரு ரோல் பண்ணி கொடுத்துட்டு போனாப்புல. நிறையா பேர் இந்த படத்துக்கு. அது மாதிரி சந்தோஷோட தம்பி லோகேஷை பற்றி சொல்லி ஆகணும். அவனும் எடிட்டர் தான். லோகேஷ் வந்து இந்த படத்தில் எங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வி ஹேட், நாங்கள் நிறையா டவுட்ஸ் வந்து அப்பப்போ எங்களுக்கு வரும். எங்களுக்கு ஏன்னா பிகாஸ் வி ஆர் ஜஸ்ட் ஜம்பிங் இன்ட்டு, நாங்கள் ஆல் ஆஃப் அ சடன் ஐ ஜம்ப்ட் இன்ட்டு இட். ஜப்பானால வந்து சில அங்கங்கே அவங்க டெலமா வரும்போதெல்லாம்
சந்தோஷ் சந்தோஷ் சார் நீங்கள் ஏன் சார் லோகேஷை சொல்லுவேன் சார், லோகேஷ் யார்கிட்ட கேட்பேன், லோகேஷ் உடனே வந்து ஸ்டுடியோவில் வந்து உட்காந்துருவேன், உட்காந்து கூடயே வந்து உட்காந்து கார்த்தி சந்தோஷோட ஃப்ரெண்டு கார்த்தியும் கூட வந்து உட்காந்து எல்லா பேரு கூட எங்கள் கூட வந்து உட்காந்து இந்த படத்தை உண்மைக்குமே எல்லா பேரும் வந்து என் கூட சேர்ந்து என் சினிமா மேலே எனக்குள்ள லவ்வில் வந்து எல்லா பேருமே என்னை வந்து தூக்கி அப்படியே கூட்டு கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து சக்தி சார் பிஆர்ஓ சக்தி சரணன் சாருக்கு ரொம்ப நான் வந்து தேங்க்ஸ் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். அவரும் வந்து கரெக்டாக அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் சார் அப்பப்போ பயப்படுவேன், நம்ம புதுசு தானே அப்பப்போ இன்னும் பயம் இல்லை, நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக உங்களுக்கு சார் பட்ஜெட்டை தாண்டிடக்கூடாது சார், பண்ணி கொடுக்குறேங்க, ஏங்க பதறீங்க, நான் இருக்கிறேங்க பண்ணி கொடுங்கன்னு என்னை கைப்பிடிச்சி அழகாக வந்து எல்லா பேருமே ஒருத்தர் கூட நான் யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன், எல்லா பேருமே வந்து என்னை கரெக்டாக வந்து கூட்டு போயிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து சும்மா கெட்ட வார்த்தை பேசியோ இல்லை இருக்கும், அங்கங்கே இருக்கும், பட் மதுரக்கார படம்லாம் கண்டிப்பாக அங்கங்கே இருக்கும், பட் அது டசன்ட் மீன் டு ஹர்ட் எனி ஒன். இன்னும் ஹர்ட் பண்ணுறக்காண்டி கிடையாது, அந்த படத்தோட நீடுக்காண்டி தான் வச்சுருக்கோமே தவிர ஹர்ட் பண்ணுறக்காண்டி கிடையாது. இந்த படத்தை சும்மா வந்து ஒரு மசாலா சாங்கோ இல்லை ஒரு கிளாமர் சாங்கோ இல்லை ஒரு லவ்வில் வந்து வேறு மாதிரி நாராசமாக காமிச்சோ, பசங்களை ரொம்ப டீக்ரேட் பண்ணி கேவலமாக காமிச்சோ இந்த மாதிரி வந்து நான் ஸ்டோரி ரைட் பண்ணலை. கார்த்தி சொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை வந்து லைன் எடுத்துகிட்டு முக்கால்வாசி ரைட் பண்ணி முடிக்கும் போது இதுக்குள்ளே இந்த பேக்ரவுண்டுக்குள்ளே இது எப்படி இந்த படத்தை பண்ண முடியும்னு சொல்லி பண்ணி வித் கிரேட் ஹெல்ப் ஆஃப் ஜான் தாமஸ் அண்ட் வந்து இந்த படத்தை பண்ணி முடிக்கிறோம். ஜெரோம்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணணும். ஆனால் ஹி ஆல்சோ ஹேஸ் அ மியூச்சுவல் லவ் இன் சினிமா. அவனுக்கு சினிமாவுக்கு அவனுக்கும் ரொம்ப பெரிய லவ் இருக்குது. அதனாலேயே நிறையா பார்ப்பீங்க அந்த படத்தில் நிறையா 10 கிலோ வெயிட் கூட இருந்தான், நான் தான் கூட போட வச்சேன். அதுக்கப்புறம் திருப்பி டாடி முடியாது டாடி திருப்பி ஜிம்மு போகணும்னு சொல்லி திருப்பி 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணிட்டான். அப்போ லாஸ் பண்ணி டாடி இப்படி இருக்கிறது தான் டாடி கரெக்டுன்னு சொல்லிட்டு கூட போட வச்சு அவனை இப்படி இருக்கிறவனை வேறு மாதிரி காமிச்சு எல்லாத்தையும் பார்த்து இந்த படம் எடுத்திருக்கோம். ஸோ ப்ரெஸ் பீப்புள்ஸ் நீங்கள் வந்து இந்த படத்தை கொண்டு போங்கன்னு போவீங்க நம்புறேன், கொண்டு போங்க. எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லா பேரும் மோஸ்ட்லி வி லவ் ஆல் சினிமா. இந்த சினிமாவோட லவ்வோட உங்கள் எல்லாத்தையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. ஒரே ஒரு விஷயம், சாரி நான் தாரணியை சொல்ல மறந்துட்டேன். இங்கிட்டு மறைஞ்சிருந்தேன்னா தாரணி வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆர்பிஎஸ் அண்ணியோட ஜான் சொன்னான்ல, அதுக்கு அவளை தான் ஹீரோயினை செலக்ட் பண்ணோம் நாங்கள். அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து என்னையாலலாம் முடியாது, அப்படியா இப்படியா டஸ்ஸு புஸ்ஸு என்னையெல்லாம் வீட்டில் காமிச்சாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியான்ட்டா. என்னடா இப்படி பேசுகிறேன், ஒரு ஷார்ட் ஃபிலிமு அது காலேஜ் கண்டென்ட் எடுக்கிறோன்னா திருப்பி ஒரு ஆல்பம் சாங் கூப்பிட்டேன். மகதீரை வச்சு தான் எடுத்தேன், மகதீரை ஹீரோவை போட்டு வச்சு தான் எடுத்தேன். அதை போஸ்டர் ஓட்டுனக்கு இவ வந்த வரத்து, என்ன சார் நீங்கள் போட்டு போஸ்டர் ஓட்டி விட்டீங்க என்னைய கேட்காம இப்போ உலகமே பார்க்குது. ஆக்சுவலி அப்போ ஊருக்கார பொண்ணு, அம்மாவுக்கு ரொம்ப பயந்த பொண்ணு. இப்போ வந்து அம்மா சப்போர்ட்டோட நான் ஃபீல்ல இருக்கேன். ஸோ அப்போ அம்மாவுக்கு நான் கீழ் பறிஞ்ச பொண்ணா, இப்போ அம்மா சப்போர்ட்டோட கீழ் பறிஞ்ச பொண்ணா உள்ள இருக்கேன். அதனால தான் நான் சொன்னேன் நம்மளுக்கெல்லாம் படிப்பு வரும், நல்லா படிப்பா, சூப்பராக படிப்பா, கிளாஸ் ஃபர்ஸ்ட். சரி, ஐம் நாட் ஜோக்கிங், ஷீ இஸ் அ கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். அவள் வந்து மன்னர், சாரி நான் வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்னோட ஆசைக்கு இந்த ஆசைக்கு வந்து விதை போட்டது எங்களுடைய மதுரையில் இருக்கிற மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி. அங்கே தான் வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணேன். அங்கே இருக்கும்போது அங்கே உள்ள செக்ரட்டரி வந்து மிஸ்டர் விஜயராகவன் சார் வந்து என்ன சொன்னாலும் ஒத்துக்குவார், ஏன்னே தெரியாது. சார் இப்படி பண்ணலாம், ஓ சரி இந்தாடா ஒரு 50,000 ரூபா, இந்தாடா ஒரு 60,000, என்னடா இது நம்ம ஐயோ இதுக்கே நல்லவனா இருக்கணும் போல் இருக்குன்னு சொல்லி உண்மைக்குமே விஜயராகவன் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை கூட்டு போனார். சேம் டைம் இன்னொருத்தர் இருக்காரு, இப்போ கரண்ட் பிரின்சிபலாக இருக்கிற மிஸ்டர் ஏஆர்எஸ் சார்னு சொல்லி நாங்கள் அன்போட கூப்பிடுவோம். அவரும் என்னை தம்பின்னு கூப்பிடா, என்னடா தம்பி என்னடா, அவர் வந்து நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன், நடுவில் பிஎட் படிக்க போறேன்னு சொல்லிட்டு சும்மா எப்படியா தப்பிப்போன்னு சொல்லி வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனேன். திருப்பி கூட்டு வந்து தாத்தியார் வேலையை சேர்த்து விட்டாரு, முடிச்சு இது சேர்த்து விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி 2020 வேலையை ரிசைன் பண்ணும்போது என்ன பண்ண போறேன்னா, என்னமாச்சும் பண்ணிக்கிறேன், இனிமேல் வேலை தாத்தியார் வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். பட் சினிமாக்குள்ள வந்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச். தான் இங்கே வந்து பேசக்கூடியவர் ரொம்ப முக்கியமானவர். அவர் மேலே எல்லாருக்குமே மிகுந்த மரியாதை உண்டு. அட் த சேம் டைம் அவரை பார்த்தா எல்லாருக்கும் கொஞ்சம் பயமும் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் நேர்பட பேசக்கூடியவராக அவர் இருக்கார்.
அவர் மேலே நமக்கு ஒரு பயம், மரியாதை இதெல்லாம் இருந்தாலும் அவருடைய இன்னொரு ஷேடு இருக்குல்ல, அது நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சார் வந்து ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதாலையோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதாலையோ தான் வெளியில் தெரியணும் அப்படின்றத தாண்டி அந்த படமும் படத்தில் நடித்த கலைஞர்களும் வெளியில் தெரியணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் சார் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராகவும் தயாரிப்பாளராகவும் வலம் வந்திருக்காரு. இப்போ பல படங்களில் நடிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அண்ட் ஆடியோ லான்ச் அப்படின்னாலே சாருடைய ஸ்பீச் இல்லைன்னா அது என்ன ஆடியோ லான்ச், அந்த அளவுக்கு வந்து சாருடைய ஸ்பீச் ஃபயராக இருக்கும். ஸோ தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர், நடிகர் திரு கே ராஜன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். இது ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு கல்லூரியில் பாடம் எடுக்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் நிறைய இசை வெளியீட்டு விழாவில் தொடர்ந்து பேரரசு, நான், தம்பி நேரம் கழிச்செல்லாம் வந்துடுவார் ரோபோ. எல்லா ஆர்டிஸ்டும் அப்படி இருக்க மாட்டாங்க. என்னை கஷ்டப்பட்டு வளர்ந்தவன். ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் எல்லோரும் நல்லா இருக்கலாம் என்ற எண்ணத்தில் வாழ்த்த வர்றார். நம்ம ப்ரொடியூசர் அம்மா தைரியமாக இந்த படத்தை எடுத்த துணிஞ்ச இருக்குல்ல, பெரிய விஷயம். உங்களை துணிய வைத்த, படம் எடுக்க வைத்த தாடிக்காரருக்கு நன்றி. ப்ரொஃபஸர்ன்றாங்க, அவர் ஒரு குத்தாட்டம் ஆடியிருக்காரு. ப்ரொஃபஸர் ஒரு ஆட்டம் போட்டிருக்காரு. மதுரைக்காரன்லாம் அப்படி தான். டைரக்டர் ஒரு ப்ரொஃபஸர், அவர் பாடம் நடத்துறதுலேருந்தே பார்த்துட்டோம். அற்புதமாக யாரையுமே விடலை, எல்லாரையும் வாழ்த்தினார், எல்லாருக்கும் நன்றி சொன்னார். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். ஏன்னா ஒரு விஜய் நடிகராக இருந்து தலைவராக போயிட்டார், ஒரு விஜய் நடிகராக வந்திருக்கார். தம்பிக்கு எல்லா பொருத்தமும் இருக்குது. அந்த விஜயம் ஆரம்பத்தில் இதை விட இவ்வளோ நல்லா கூட இல்லை. நாளைய தீர்ப்பு பார்த்து சுமாராக தான் இருப்பார். ஏன்னா அப்புறம் இந்த தம்பிக்கு இன்னொரு 4 படம் வந்து வச்சுங்க, அப்படியே உரிமை மாறிடும். இது இயற்கை, சினிமாவில் இயற்கை. பாட்டு, ஒரு பாட்டு கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. குத்தாட்டம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இது இளைஞர்களின் கூட்டம். இளைஞர்கள், மதுரையை சார்ந்த அதிக இளைஞர்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட டீம் வந்ததுன்னா சினிமா இன்னும் நல்லா இருக்கும். சினிமா பெருசாக வரும். ஆனால் வருவீங்க, மதுரைக்காரவங்கள வருவீங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒழுக்கம் இருக்குது, முயற்சி இருக்குது, திறமை இருக்குது. அந்த திறமையை நாம் அந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நமக்கு காட்டின ஒட்டுமொத்த படத்தை பார்க்கும்போது அதனுடைய முழு உருவம் தெரிந்தது. நான் அது எல்லாம் வழக்கமான குத்து வெட்டு படம் தான் பார்த்தோம். அப்படி தான் கத்தியை காட்டினாங்க, மீனை வெட்டினாங்க, ஆளை வெட்டினாங்க. ஆனால் டைரக்டர் சொல்லும்போது படி, கல்வியை கற்றுக்கொள், தவறுகள் காணுகின்ற இடத்துல உன்னுடைய வேலையை காட்டு. அது கத்தி எடுக்கணுமா புத்தி எடுக்கணுமா என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை மிக அற்புதமாக இதில் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா ஏதோ படம் எடுத்தோம், கூத்தாடினோம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் அன்பு செழினான்னு ஒரு படம் பார்த்தோம். அவர் அப்படியே குடும்பத்தோடு தான் பண்ணார். ஆனால் முடியல. ஆனால் இந்த படம் மனதறிந்த ஆழ் மனதோடு வாழ்த்துறேன், நல்லா வரும். எனக்கு ஒன்றே ஒன்று, 300 கோடியில் தயாரிக்கிற படத்துக்கும் டிக்கெட் விலை 100-150. ஆனால் இந்த ஒரு 5 கோடி 3 கோடியில் தயாரிக்கிற படமும் டிக்கெட் விலை தியேட்டரில் 100-150-150னா ஏழை மக்கள் எப்படி படம் பார்ப்பாங்க? இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெறணுன்னா ஒரு 60 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா. தமிழக முதல்வர் பல நல்ல காரியம் பண்ணிகிட்ருக்கார்.
மிகச்சிறப்பாக தமிழகத்தை ஆட்சி பண்ணிகிட்ருக்கார். ஆனால் சினிமா உலகத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணணும். அதில் முதல்ல இந்த டிக்கெட் விலையை பெரிய படத்துக்கு என்ன வேணால் பண்ணிங்க, பெரிய பட்ஜெட் படத்துக்கு என்ன வேணால் பண்ணிங்க. இப்படிப்பட்ட சிறு முதலீட்டு படங்களுக்கு டிக்கெட் விலையை குறைச்சி ஏழைகளும் படம் பார்க்கணும். அவ்வளோதான். ஏழைகள் பயக்கூடாது தேட்டரில் வந்தால். அவங்க வந்து எளிய முறையில் 60 ரூபா 80 ரூபா 100 ரூபா, அதை விட குறைச்சும் பண்ண முடியாது டிக்கெட். அப்படி பண்ணால் இந்த படம் எல்லா மக்களும் வந்து பார்க்கணும். இப்போ இருக்கிற டிக்கெட் விலைக்கே பார்ப்பாங்க. ஏன்னா நல்ல படங்களை மக்கள் வரவேற்கிறார்கள். இப்போ பார்த்தா இந்த ஒரு 6 மாதத்தில் ஒரு 5-6 சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு. கதையை தான் பார்க்குறாங்க, கதாநாயகன் யாருன்னு பார்க்குறதில்ல. இப்போது பெரிய பெரிய கதாநாயகன் நடித்த படங்கள்லாம் சரியாக இல்லை. கமல்ஹாசன் ஒரு படம், மணிரத்னம் படம், என்ன லைஃப் பாருங்க. பெரிய டைரக்டர், பெரிய பெரிய ஹீரோஸ், படம் சரியாக இல்லைன்றாங்க. மணிரத்னம் பெரிய டைரக்டர் தான், கமல்ஹாசன் உலக நாயகன் தான். கதை இல்லை, கதை மக்கள் விரும்பலை, அந்த கதையை மக்கள் விரும்பலை, அவ்வளோதான். அதனால் டைரக்டரோ மற்ற டெக்னீஷியன்ஸோ நான் குறை சொல்ல. கதை இருந்தால் யாரை கதாநாயகனை போட்டாலும் நல்லது. இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் நிச்சயம் மக்கள் படம் பார்க்கிறார்கள். ஆனால் இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். மதுரை 16 சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை. தமிழ் அந்த காலத்தில் முத்தமிழ் வளர்க்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க. அந்த தமிழ் இன்றைக்கு ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மதுரையில் உருவான இந்த படம் மதுரை 16 முத்தமிழ் போல் எத்திசையிலும் தமிழர்களுக்கெல்லாம் வெற்றி கொடி நாட்டும். ப்ரொடியூசர் மறுபடியும் படம் எடுப்பார். இந்த டீம் பெரிய டீமாக தமிழகத்தில் வளரும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.